இன்று உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். குடும்ப வன்முறை, பாலியல் வன்கொடுமை, ஈவ்டீசிங், அமில வீச்சு என்று தினந்தோறும் பல பிரச்சனைகள் பெண்கள் சந்தித்து வருகின்றனர். நகைகளை அணிந்த ஒரு பெண் நள்ளிரவில் சாலையில் பாதுகாப்பாக நடமாடும் போதுதான் நம் நாடு உண்மையான சுதந்திரம் பெற்றதாக கருதுவேன் என்றார் காந்தியடிகள். உடல் மற்றும் உணர்வுகள் மட்டுமல்லாமல் உழைக்கும் திறன், சந்ததி உருவாக்கம், பொருளாதாரம், இடப்பெயர்ச்சி என ஒரு பெண்ணின் அனைத்தும் ஆண்களின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. இந்த நிலை மாறி பெண்கள் சுயமாக முடிவெடுக்கும் நிலைக்கு உயர வேண்டும் என்றார் பெரியார். இவை இரண்டும் சென்ற நூற்றாண்டில் சொல்லப்பட்ட கருத்துகளாக இருந்தாலும் இப்போதும் பெண்கள் பல தடைகளை தாண்ட வேண்டிய சூழல்தான் இருக்கிறது. உங்கள் பெண் குழந்தை ஆணை போல வளருங்கள் என்னதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, நான் அதை சொல்ல விரும்பல. மாறி உங்க ஆண் குழந்தைகளை பெண்ணை போல வளர்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். குழந்தையா இருக்கும் போதே ஆண் குழந்தைய சமையல் அறையில வேலைகளை பழக்குங்க, வீடு கூட்ட பெருக்க சொல்லி கொடுங்க, கோலம் போட சொல்லி கொடுங்க. இந்த வேலைகள் எல்லாம் மரியாதைக்குரிய சமமான வேலைகள்ங்கிற மனநிலை குழந்தைக்கு, ஆணா இருக்க குழந்தைக்கு சின்ன வயசுல ஏற்படுத்துங்க. இப்ப அது இல்லாததுனாலதான் இந்த அடிமை வேலைகள் இவையெல்லாம் இதை செய்வதற்காக பெண் எனக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறார். இந்த மனநிலையோட தான் 16 வயசு வரைக்கும் ஆண்கள் வளர்க்கப்படுறாங்க. அதன் பிறகு திடீர்னு ஒரு பெண் வந்து என்ன சமமா நடத்துன்னு சொல்லும் போது அந்த ஆணுக்கு குழப்பமா இருக்கு. நீ எனக்காக வேலை செய்ய வேண்டியதான, நான் இதுக்கு உன்னை சமமா நடத்தணும்னு நினைக்கிறான். இது ஒரு உச்சத்தை போகும்போது வக்கரமா மாறுது, வன்முறையா மாறுது. அதனால குழந்தையிலிருந்தே நம்ம இந்த மாற்றங்களை தொடங்க வேண்டிய குடும்ப பொறுப்பு இருக்கு. ஆண் குழந்தைகள் வளரும் போதே அவர்களிடத்தில் பெண் குழந்தைகள் மீதான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை பெற்றோர்கள் விதைக்க வேண்டும் என்ற கருத்தையும் பெண்ணியவாதிகள் முன்வைக்கின்றனர். அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேறி வந்தாலும் அவர்களுக்கான பிரச்சனைகளும் கூடவே வளர்ந்துதான் வருகின்றன. இதற்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன? பெண்களுக்கு இழைக்கப்படும் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவதற்காக ஒரு 13 அம்ச திட்டத்தை அம்மா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த டெல்லியில் நடந்த ஒரு பேருந்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அதை வந்து யாரும் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாலேயே அம்மா அவர்கள் கண்டனம் தெரிவித்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாங்கிறதுக்காக இந்த 13 அம்ச திட்டத்தில் கொண்டு வந்ததில் விரைவு நீதிமன்றம் வச்சு அதில் வந்து இந்த கேஸ் எல்லாம், இந்த மாதிரி வருகிற சம்பவங்களை எல்லாம் விசாரித்து அதுக்கும் அந்த நீதிமன்றம் வந்து மகளிர் நீதிமன்றமாக வைத்து அதிலேயே மகளிரையே நீதிபதிகளாக அமைத்து பெண் காவலர்களை அதிகமாக அவங்களையெல்லாம் பார்க்க சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சமூக அவலங்களால் பெண்கள் பாதிக்கப்படும் போது அனைவரும் குரல் கொடுப்பதும், அரசு அவசர நடவடிக்கைகள் எடுப்பதும், சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வதும் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. ஆனால் நாளடைவில் இவை அனைத்தும் வீரியம் குறைந்து காற்றில் கரைந்து விடுகின்றன. பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வந்தாலும் பெண்கள் மீதான அடக்குமுறைகளும் வன்முறைகளும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இதற்கு சமூகம் மாற வேண்டும், குடும்பம் மாற வேண்டும், ஆண் பிள்ளைகளின் வளர்ப்பு முறை மாற வேண்டும் போன்ற பல காரணிகளை சொன்னாலும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இதில் அக்கறை வேண்டும். பெண்ணை சக மனுஷியாக பார்க்கும் மனோபாவம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஏற்படுமே ஆனால் பெண்களின் மீதான வன்முறை அறவே இருக்காது என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவா மற்றும் செந்தில்குமாருடன் பணிமலர்.